சரி. ஸோ அந்த பாகம் 3 நம்ம ஆரம்பிச்சிடலாங்களாங்கய்யா? சரி, சரி, சரி. சரிங்க. அதான் இப்படி எனக்கு என்னன்னா, இதோட ஆசை என்னன்னா, இது எல்லாமே மொத்தம் 1 டூ 22 அத்தியாயம் வரைக்கும், ஒரு வித்தியார்த்திக்கு என்னெல்லாம் ஆகுமோ, ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி கிளாரிட்டி பண்ணி விட்டுறணும். இந்த ஸ்கூல் ஆஃப் சித்த வித்யா மாரி என்ன, அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு இது வரிக்கும், ஒவ்வொரு இதுக்கும், ஒவ்வொரு தத்துவத்துக்கும் என்ன பொருள். இப்போ 4ஆம் அத்தியாயத்திலேயே பார்த்தீங்கன்னா, அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறாரு சாமி. வித்த எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறது தெளிவா நெறைய ஸ்டேட்மெண்ட் அதிலேயே இருக்குது. இப்ப இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு, இது எப்படி நடைமுறையில எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படின்னு தனியா நம்ம நல்லா அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணி நெடுஞ்ச அளவுக்கு நீங்க தெளிவா இருங்க. அதுக்கப்புறம் அதுல ஏதாவது இது பண்ணும்போது, அது ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துட்டு, "இதுக்கு விளக்கம் சொல்லுங்கய்யா" அப்படின்னு சொல்லும்போது, அழகா சொல்லலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, மொத்த சித்த வேதமும், சித்த வேதத்துல இருக்கிற கருத்தும், அப்படியே பசுமரத்தாணியா நம்மளுக்கு பதிஞ்சிரும். அப்புறம் நம்ம வித்த பண்றதுக்கு அழகா நமக்கு தேவைப்படும்போது நல்லா ஞாபகத்துக்கு வந்துரும். நல்லா மனப்பாடம் பண்ண மாரி ஆச்சு. அப்புறம் நம்ம எதையுமே உறுதியா நம்ம சரியாத்தான் பண்றோம்னு திருப்தியா பண்ணலாம். அது நம்ம வேகம் முதல்ல ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணிட்டோம்னா, நல்லா அப்புறம் வேகம் எடுக்கிறத பத்தி பிரச்சனையே இருக்காது. நம்ம தான் சரியா பண்றோம்னு ஆயிடுச்சே. சரியா பண்றது நம்மளுக்கே உணர்ந்துருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் சர சர சரன்னு மேல போலாம். இப்ப நம்ம ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறனால இப்படி இருக்குது. அதனால கொஞ்சம் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா, தனித்தனியா இப்படி எல்லாத்தையும் வச்சு ஒரு பதிவு பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. பின்னால வர்றவங்களுக்கும் யூஸ் ஆயிக்கும். நம்மளுக்கும் அது யூஸ் ஆயிக்கும். அதுதான் என்னோட அபிப்பிராயமா இருக்குது. பார்க்கலாம். ஆண்டவன் எப்படி வச்சிருக்காரு. சாமியோட அருள். சரியா? அது மாரி பண்ணிக்கலாம். சரி. இப்ப இந்த நான்யாருக்கு கொஞ்சம் போயிரலாங்களா? 3வது பாகம். ஐயா அ, போலாங்கய்யா, போலாம். சரி, சரி. இப்போ நான்யாரு அப்படிங்கிற ஒரு விசாரணை வந்து, இப்ப 3வது பாகமா இன்னைக்கு சொல்றோம். அன்னைக்கு சொல்லும்போது அநேகமா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அனுபவத்தை நிலைநிறுத்துதல் அப்படிங்கிற மாரி இது. அதாவது சாதனா சதுஷ்டியம், அப்புறம் சட்சம்பத்து இப்படின்னு ஒரு 6 விதமான இது சொல்றாங்க. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், உபரதி, திதிசை, சமம், தமம், அப்புறம் நித்திய, அனித்திய வஸ்து விவேகத்துல நித்தியம் எது, அனித்தியம் எதுங்கிறது. இதெல்லாம் கூட அன்னைக்கு லேசா சொல்லியிருந்தோம். இந்த உபரதி, திதிசை, சமம், தமம்ங்கிறத பத்தி லேசா வார்த்தையோட நிறுத்திட்டோம். அது கொஞ்சம் சொல்லல. இருந்தாலும் அது எல்லாம் தான் அந்த வேதம், வேதாந்தத்த தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அடிப்படை கருத்து. அதனால அது கொஞ்சம் சொல்றது நல்லது தான். இப்போ நம்ம இந்திரியங்கள வந்து நாலா விதத்திலயும் போக விடாம, அது சரியான முறையில கையாள்றது. அது இந்திரியங்கள் எதுக்கு வேணாலும் ஒரு இச்சைப்படும். அதாவது புலின்னு சொன்னோனே நாக்குல புனல் ஊர்ற மாரி தான் புலன்களோட நிலைமை இருக்குது. கண்ணெல்லாம் சில சமயம் தன்னாலேயே திரும்பும். அதாவது மனதுக்கு பற்றுக்கும். ஆனா, அங்க தூரத்துல தான் அங்க யாரோ நிப்பாங்க. ஆனா, அந்த மனசுக்கு அது தெரிஞ்சிரும். டக்குனு கழுத்து ஏன் திரும்புது நமக்கே தெரியாம திரும்பும். புலன்கள் இப்படியும் செயல்படக்கூடியது. உங்களோட அனுமதிக்கு கூட அது காத்திருக்கிறது இல்ல. அனுமதிக்கு காத்திராமலும் இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு அணிச்சை செயல்ல பாருங்களேன். நீங்க மின்சாரம் உங்களுக்கு டச் ஆனோனே உங்க கை தன்னால தூக்கி வீசப்படும். இது அணிச்சை செயல் நடக்குது. இந்த மாரியும் புலன்கள் சில சமயங்கள்ல அணிச்சை செயலா செயல்படும். நீங்க பார்க்கலாம். உங்களுக்கே தெரியாம இருக்கும். உங்க கண்ட்ரோல்ல இருக்கறதா நெனைக்கிறீங்க. சில சமயம் இருக்குது, சில சமயம் இல்ல. அதே மாரி இந்த புலன்கள் எப்போதும் உங்களுக்கு மெய்யே காட்டுதுன்னு சொல்ல முடியாது. அதாவது அதுக்கு முடியலன்னா, இப்ப மனச பத்தி ஒரு சொல்லுவாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு பார்க்கும், தம் கட்டி பார்க்கும். இதுக்கு மேல நம்மளுக்கு அது எப்படி முடிவு பண்றது? சரி சுமாரா சொல்லிருவோம். நம்ம ஆளுக்கு என்ன புரியவா போகுது? அவர் சரின்னு ஒத்துக்குவாரு. அப்படின்ட்டு என்ன பண்ணோம், இந்த உண்மையிலே ஒரு குச்சியில அன்னைக்கு ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். ஒரு கொல்லிக்கட்டைய வச்சு மெதுவா சுத்தும்போது, ஆமா கொல்லிக்கட்டைய இந்தா மெதுவா வட்டமா சுத்தி காட்டுறாருன்னு தெரியுது. அவரே வேகமா சுத்துனா, அது எத்தன தடவ சுத்துனாரு, எங்கெங்க சுத்துனாருன்னு கணக்காட்டுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு போயி, அது என்ன பண்ணிருது, அது வட்டமா ஒரு கங்கு நெருப்பு தெரியுது, அப்படின்னு நம்மகிட்ட பொய் கணக்காட்டிருது. இல்லையே, வட்டமா ஒரு எட்டு இல்லையே, ஒரு குச்சி தானே இருந்தது. அப்ப மனசு ஏன் நம்ம கண்ணு முன்னாலேயே இப்படி பொய் சொல்லுது? அதனால தான் சொல்றாங்க. "கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்." அப்போ எப்பொருள் எத்தன்மையாயினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு கொண்டு விசாரிச்சு தான் அறியணும். எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அங்கேயும் விசாரணை வேண்டியிருக்கு. அப்ப நித்திய, அனித்திய வஸ்து விவேகம் வேண்டியிருக்கு.
ஏன்னா மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய அதுக்கு முடியும். அது சோம்பேறித்தனப்பட்டு சுருக்கமா காட்டிட்டு போயிருது. இப்படிலாம் இருக்குது. அப்போ அப்போ ஒரு முறைக்கு இன்னொரு வகையில சுருதி, யுக்தி, அனுபவம் இப்படியெல்லாம் சூட்சுமமா வித்தியாசமான டெஸ்ட் பண்ணி 2, 3 வகையிலயும் ஓகே ஆனது தான் ஓகே ஆகணும். அப்படியும் கூட சில சமயம் தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கனால சொல்லுவாங்க. இப்போ ஒரு லேப்ல ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க. அது இன்னொரு லேப்ல போய் பார்த்தா அதே டெஸ்ட் வேற மாரி ரிசல்ட் வரும். இது நம்ம சாதாரணமா மெடிக்கல் இதுல கூட பார்க்கிறோம். அதே மாரி ஒருத்தர் கணக்கு படிச்சுட்டு, "ஏங்க நான் போட்ட கணக்கு சரியா தாங்க இருக்கும். 43, 23, 63 மொத்தம் டோட்டல் போட்டு நான் கரெக்ட்டா தான் டோட்டல் போட்டிருக்கிறேன்." அப்படிம்பாரு. நீ பட்டு சேலை கடைகள் அல்லது பெரிய பெரிய ஜவுளி கடைகள்லாம் இப்பவும் அப்படி இருக்கிறதுனால, முன்னாடியெல்லாம் நாங்க சின்ன பையனா இருக்கும்போது ஓரளவுக்கு வசதி இருக்கும். கடைக்கு போனோம்னா, சாதாரண ஓரளவுக்கு வியாபாரம் ஆகுற கடையிலேயே 2 பேர் இருப்பாங்க பில் செக்கிங்க்கு. ஏன்னா, ஒருத்தரு 44ன்னு அவர் மனசுல பதிஞ்சிச்சுன்னா, அங்க 44ன்னு தான் தெரியும். அவர் டோட்டல் பண்ணாருன்னா, மறுபடியும் அவருக்கு அந்த தவறான டோட்டல் தான் வரும். அதனால தான் அறிஞ்சாலும் 4 பேர கேளும்பாங்க. அது மனம் சித்த புத்தியாங்கிற அது வேற. அப்போ பக்கத்துல நமக்கு இன்னொருத்தர் பில் செக்கர் இருப்பாரு. அப்ப அவர்கிட்ட அது போகும். போகும்போது அவருக்கு 44 இல்ல. அது 49ன்னு அவருக்கு தெரியும். அப்ப டோட்டல் மிஸ்டேக் இருக்குதுன்னு அவர் கண்டுபிடிச்சுருவாரு. அப்ப இது அவசியமா இருக்குது. அப்ப பாருங்க, இப்ப புலன்கள் இப்படி இருக்குது. அப்ப புலன்கள் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான், அதை நீங்க தடுக்க முடியும். அப்படி புரிதல் மூலியமா புலன்கள் தவறாக செயல்படுவதிலிருந்து நீங்கள் தடுத்து நிறுத்திக் கொள்ள முடியும். அப்படி தடுத்து நிறுத்துவதனால தான், உங்க ரியாலிட்டி உங்களுக்கு புரியும். உங்க கெப்பாசிட்டி உங்களுக்கு புரியும். அப்போ உங்களுடைய உண்மைத்தன்மை அப்பத்தான் உங்களுக்கு விளங்கும். அப்ப பொய்யான ஒரு நிலைமைய, "இதுதான் நானு. இப்படிதான் என்னால இருக்க முடியும்." அப்படின்னு சாதாரணமா இருந்த நீங்க, இப்ப விழிப்புணர்ச்சியோட செயல்படுறீங்கன்னு ஆகுது. சரிங்களா? அப்போ புலனடக்கத்துல புலன்கள் வழி செல்லாமை தடுத்து நிறுத்துறது தான் அந்த உபரதி, திதிசை, சமம், தமம் இதெல்லாம் கொண்டு வராங்க. அப்போ சமம்னா என்ன? எல்லா விஷயங்களையும், மனசையும் ராகத்வேஷம் இல்லாமல் சமநிலையில வைப்பது. தமம் என்னது? அந்த புலன்களும், மத்த விஷயங்களும் வேறு வேறு விஷயங்கள்ல வேகமாக செயல்படாமல் தடுத்து நிறுத்துவது. இதெல்லாம் ஒரே மாரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. சின்ன 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 மைல்டா அதாவது அ இன்டலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக்ம்பாங்க. அந்த மாரி சின்ன நுட்பம் தான் டிஃபரெண்ட் ஆகும் முடிஞ்சு, மற்றபடி எல்லாம் ஒரே விஷயம் தான். அதாவது இந்திரியமும், புலன்களும் நம் வசத்தில் நாம் தெளிவாக விழிப்புணர்வோடு இருந்து கண்காணித்துக் கொண்டு, "கள்ள புலைந்தும் காளாமணி விளக்கேன்னு" பக்குவமா நம்ம தடுத்து நிறுத்துறது. அதன் புலன் வழி செல்லாமை. அப்போ "கண் போன போக்கிலே கால் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு" பாடல் இருக்கிற மாரி இருக்குது. அப்ப அந்த மாரி தான் நம்ம இதுல அந்த கவனத்தோட செய்றது. இப்போ இந்த மனசு இதோட வந்து நம்ம சாதாரணமா இப்ப நான் ரொம்ப பிராக்டிகலா தான் பேசிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். அதாவது அ எப்போ வேதாந்தம், வேதம்னு எப்படியோ எப்படியெல்லாமோ சொன்னா, ஏதோ தத்துவமா சொல்றாருங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். இது நேரடியா உங்களுக்கு டச் பண்ணியே சொல்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம அந்த மாரியும் பேசுவோம். இது 3வது பாகத்துல உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு, இப்படியெல்லாம் கூட இதுல இருக்குதான்னு ஒரு உதாரணத்தோட எளிமையாவும் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில் நம்ம இத புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதுக்கும் சித்த வேதத்துக்கும் என்னங்க சம்மந்தம்? அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு. அதாவது மனசு அமைதி அடையறதுக்கு, மனச நிக்க வைக்கிறதுக்கு, மனசு இன்னதுன்னு புரிஞ்சா தான், நித்திய அனித்திய வஸ்து விவேகம் பண்ணா தான் முடியும். அதுக்காக தான் இந்த விசாரணை இப்ப நம்ம பண்றோம். வேற ஒண்ணும் இல்ல. இப்போ முந்தா நாளா என்னமோ நேத்துன்னு நெனைக்கிறேன். எங்க வீட்டு அந்த ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தோண்டி எல்லாம் பாலம் போடுறதுக்குன்னு தோண்டி போட்டுருக்காங்க. ஒரு மண் பாதை மாரி இருக்கும். அப்ப நானு இந்த மண்ணு வித்தியாசமா இருக்குது. இந்த பக்கத்துலயும் கூட ஏதாவது வீடு கட்டி வந்தா, அந்த மண்ணெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குமோ என்னமோ! அங்க இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குமோ தெரியலன்னு நெனச்சவன், திடீர்னு இந்த மண் கலர்லயே ஏதாவது வெயில் நேரமாச்சு ஏதாவது பாம்பு கீம்பு வந்தா, எப்படி இந்த லைட் வெளிச்சம் கம்மியா இருக்குதே! நம்மளே குத்து மதிப்பா வண்டி ஓட்டிட்டு வர மாரி வரோம். எப்படி வந்தா தெரியும்? அப்படின்னு மனசு சொல்லுது. என்ன மனுஷன் திடீர்னு பாம்பு நெனைக்கிற? தேவையா உனக்கு இது? அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் பேசாம உட்டுட்டேன். உட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வர்ற ஒரு காரு, என்ன கொஞ்சம் மண்ணு சரிஞ்சிருமே, இந்த காரு ஓரமா ஒதுங்குதே. எதுக்கு அந்த ஓரம் நம்மளுக்கு எதுக்கு இவ்ளோ வழி விடுறான்? நம்ம டூ வீலர் தானே! அப்படின்னு சொல்லி போட்டு நான் பார்க்குறேன். கரெக்ட்டா ஒரு கோதும நகம் போகுது. அந்த கோதுமை கலர்ல இருக்கிற இது. கண்டிப்பா அது நல்லா பெருசு ஓரளவுக்கு. அப்போ அது போகுது.
அப்ப அதுக்காக அவன் அந்த லைட் ஹவுஸ்ல பார்த்தான். எனக்கு சுமாரான வெளிச்சம். அவன் நின்னத வச்சு தான் நானும் நின்னுட்டு இருக்கேன். நான் இல்லன்னா ஏன்னா சுமாரான வெளிச்சத்த தான் பார்த்திருப்பேன். கண்ல தட்டுப்பட்டா ஆச்சு. படலைன்னா வேகமா தான் வர வேண்டியிருந்திருக்கும். அது வந்து அந்த வெயில் காலத்துல குறிப்பிட்ட நேரங்கள்ல அந்த வெப்பத்துக்கு வருங்கிறது இயற்கை தான். அந்த குளிர்ந்த நேரம் ஆயிருச்சு. வெயில் நேரத்துல வெளிய வர முடியல. ஆகாரம் எடுக்கணும் இல்லையா? அதுக்காக அது அப்படி கூட எடுத்துக்கலாம் நம்ம. அது கூட உண்மதான். இருந்தாலும் அந்த மனதுக்கு முன்னோடியே தெரியுது. அதான் சொல்லுவாங்க. அ மழை வருவது மயிலுக்கு தெரியும். மகன் வருவது மனதுக்கு தெரியும். எங்க வீட்ல எங்க அம்மா சாவி தான் கதவுல வச்சிருப்பாங்க எங்கேயாவது போயிட்டு. அப்படி சாவி போடுவாங்க. நான் ஃபோன் பண்ணுவேன். "எம்மா வீட்டுக்கு வந்துட்டியா? இப்பதான் கதவு தொறக்கிறேன். சாவி போட்டேன். நீ கரெக்ட்டா ஃபோன் பண்ற." அதே மாரி எங்க சிஸ்டர் அத பண்ணாங்க. அது அந்த மனசெல்லாம் இன்டர்லிங்க்ல இருக்கும். இப்படி மனசுக்கு சில விஷயங்கள் முன் உணரும். மனம் திரிகால ஞானி. அதுக்கு தெரியும். அப்போ மனது 6வது புலன்னு சொல்லப்படுது. ஆனா, இந்த 5 புலனும் 6 புலனுக்கும் தட்டுப்படாத விஷயம் தான் மெய்ன்னு சொல்லப்படுது. மெய் உணர்வு, மெய் நான் உணர்தல்னு அங்க தான் சொல்லப்படுது. அப்போ இந்த சாதாரணமா அங்க வாம்போது இங்க வந்து சொல்லுது மனசு. சரி இங்க உட்கார்ந்திருக்கிறியே, இங்கோட வீட்டு வாசல்ல அந்த பக்கம். அங்க வந்த மாரி வந்தா அது அம்மாட்ட சொல்லலையா? எதுவும் கவனப்படுத்தலையான்னு கேட்குது. நான் இது சொல்ல வேணாம்னு தான் நெனச்சிருந்தேன். சொல்றதுக்கு இயற்கையே உத்தரவு குடுத்ததுனால தான் இப்ப இது சொல்றேன் நானு. அப்ப இங்க கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன குழந்தை வேகமா போயிட்டு, "அங்க பாம்பு" அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்ப நம்ம சொல்ல வேண்டாம்னு நெனச்சோம். சொல்ல வச்சுருச்சே அப்படின்ட்டு அங்க பாக்குறேன். ஆமா அந்த பலகை மேல அப்படி படுத்திருக்குதுன்னு அத நான் அடிச்சு தூக்கி போடுது. நல்ல நீளமா பெருசா இருக்குது. அப்ப இந்த நேரத்துக்கு அந்த குளிர்ந்த நேரத்துக்கு வந்திருக்காட்டிருக்கு. இது சொல்லணும்னு கவனப்படுத்தணும்னு நெனச்சேன். அது இயற்கை வெளிப்படுத்தவே செஞ்சிருச்சு. அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அப்போ இந்த மனசோட செயல்பாடு, புலனோட செயல்பாடு, சில சமயம் உங்களுக்கே தெரியாம உங்க கழுத்த அந்த பக்கம் திரும்பிட்டு போகும். உங்களுக்கு தேவையே இல்லாம கால் வந்து குறிப்பிட்ட இடத்துல நைட்ல கூட சம்மந்தம் இல்லாம எந்திரிச்சு நீ கதவ தொறந்து அப்படி வெளியில பார்ப்பீங்க. அப்புறம் ஏதாவது சம்திங் அங்க காமிக்கும் உங்களுக்கு. அப்ப அதுக்காக கூட உங்களுக்கு எழுப்பி விடும். இதெல்லாம் வந்து சூட்சுமத்துல நடக்கிறது. இப்ப இந்த புலன்களுக்கு இந்த மாரி சில நுட்பமான ஞானமெல்லாம் இருக்குது. ஆனா, அவ்வளவும் எப்போதும் காட்டுறதில்ல. எமர்ஜென்சி பீரியட்ல மட்டும் காட்டும். இந்த மாரி மனசும், புலன்களும் அபரிதமா வேலை செய்ய முடியுங்கிறத, சில எமர்ஜென்சி பீரியட்ல நீங்களே உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதாவது ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதோட ஷேடோ பிஃபோர முன்னக்கூட்டியே உங்களால சரியா கவனிச்சுட்டு இருக்கவங்க உணர முடியும். அதனால தான் சாமி சொல்றாரு, "கவனிங்க, கவனிக்கிறத விட்டுறாதீங்க. உள் கவனம் வைங்க. புலன்கள் எப்படி செயல்படுதுங்கிறத உங்க கவனம் இருக்கட்டும்" அப்படின்னு. அப்ப நம்ம முழுக்க முழுக்க புரிதல்ங்கிற விசாரணையும், கவனமும் இருந்தா தான், இந்த புலன்கள் வித்தியாசமா போறதிலிருந்து தடுத்து நிறுத்த முடியும். சரியா? இப்ப இந்த நான் இந்த புலன் வழியா தானே செயல்படுது. இந்த நான்ங்கிறது என்னது? மனது தான். அப்ப மனது எப்படி செயல்படுது? அதுக்கு செயல்படுறதுக்கு என்னது அத்தாரிட்டி? அகங்காரங்கிற நபும்சம் வழியா தான் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குது. சரி. இந்த அகங்காரங்கிற நபும்சகங்கிறது நம்ம சொன்ன மாரி ஒண்ணுமே இல்லாததான்னு கேட்டா, இல்லை. அது பக்கா அறிவு. அதுதான் பிஹெச்டி பண்ணுது. அத எப்படி நீங்க சொல்லுவீங்க சாதாரணம்ன்ட்டு? இங்க உட்கார்ந்து சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம்னு சொன்னதும் அதுதான். சந்திர மண்டலத்துல தண்ணி இருக்குதுன்னு, தண்ணி இல்லன்னு சொன்னத பொய்ய மாத்தி, இப்ப தண்ணி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. இப்ப தங்கம் இருக்குங்கிற அளவுக்கு அங்க பூரா தங்கம் தானாட்ருக்கு. அப்படிங்கிற அளவுக்கும் கூட இங்க இருந்துட்டு அத கண்டுபிடிக்கிறது அதே அகங்காரமாகிய அறிவு தான். அப்ப ஜீவனோட அறிவு இந்த சாதாரண உலகியல்ல கீழ்முகமா வந்திருக்குது. அப்போ அதுவும் ஒண்ணும் பொய் அல்லங்கிற கணக்கு தான் வருது. அப்போ இதுவும் அறிவுனால செயல் தான். ஆனா, இது தடை அறிவு இருக்கு. இந்த அறிவுக்கு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல முடியாது. அத தடுத்து நிறுத்திறலாம். அல்லது கன்ஃப்யூஸ் ஆகும். லிமிட்டுக்கு மேல போகாது. அப்புறம் அது திகைச்சு போய் நிக்கும். இதெல்லாம் இந்த அறிவுக்கு இருக்கு. ஆனா, உள்ள இருக்கிற அந்த தூய அறிவுக்கு அந்த தடையெல்லாம் இருக்கு. அதனால தடையற்ற பார்வை உண்டாகும்னு சாமி சொல்றாரு. அது சுருக்கமா நம்ம ஓரளவுக்கு அத புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு தடவ விளக்கும்போது துல்லியமா விளக்குவோம். இப்ப இந்த இடத்துல இந்த அகங்கார அறிவு என்ன பண்ணுது? இங்கேருந்து செவ்வாய் மண்டலத்த இல்ல இருக்கிற மெஷின இங்க உட்கார்ந்துட்டு ஆப்பரேட் பண்ணுது. எப்பேர்ப்பட்ட அகங்காரம். செல்போன் பாருங்க. இங்கருந்து கண்டுபிடிச்சு, இவ்வளவு அழகா இத்தன பேர் ஒண்ணா கூடி பேசுற மாரி ஒரு இத பண்ணி இது என்ன சாதாரண அறிவாங்க? இது அகங்கார அறிவு, வேண்டாத அறிவுன்னு நம்ம சொல்றோம். உண்மையிலே சரிதானா அது? அப்படி சொல்லலாமா அத?
பாருங்க, படிக்கிறது, ஒரு பேராசிரியரு, அத்தன பேருக்கு உங்க அன்னதானம், உணவு அருமையா சமைச்சு போடுறாங்க. அந்த தன்முனைப்பு, முயற்சிங்கிற அகங்கார அறிவு தானே! அதானே அத்தன பேருக்கு ஆனந்தத்த குடுக்குது. அத்தன பேருக்கு நன்மைய குடுக்குது. எது எப்படி செய்யணும்? அது முழுக்க முழுக்க செய்யுது. ஆனா, குறிப்பிட்ட இடத்துல அது தேங்கி நின்னு போயிரும். தயங்கி நின்றும். ஏன்? பயம் இருக்குது, அறியாமை இருக்குது. அதனால தான் அது பூரண அறிவல்ல. குறை அறிவுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த அகங்காரத்தினுடைய அறிவை சாதாரண அறிவு என்று நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்ப புலன்கள் வழி செல்வது சாதாரண அறிவு என்று சொல்லலாம். அப்போ இதுக்கு இந்த சாதாரண அறிவுக்கு உள்ள இன்னொரு அறிவு இருக்கு. இது நிதானம் இல்லாத அறிவு. வேகம் எடுத்ததுன்னா 10 பேர் அவர் ரமேஷ் ஐயா சொன்ன மாரி கொலை கூட பண்ணி போடும். அவ்வளவு மோட்டுத்தனமான அறிவு, முட்டாள்தனமான அறிவு, விவேகம் இல்லாத அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த விவேகத்தை இழந்த நிலை நிதானம் பிரதானமா இருக்கணும் வாழ்க்கையில. ஆனா நிதானம் தப்புனது இடத்துலயும் இருக்கும். சரியா நிதானமாவும் போகும். இந்த 2ம் அதுகிட்ட இருக்குது. அப்ப வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்கன்னு இங்க மாணிக்கவாசகர் சொன்னது நினைக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இந்த அகங்காரத்துக்கு சமயத்துல வேகம் கூடுதல். முயற்சி, தன்முனைப்பு ஓவர். அவ்வளவு ஸ்பீடா பண்ணாதான் எனக்கெல்லாம் பிடிக்குங்க. அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. என்னங்க இது? இந்த இடத்துல போய் ஸ்பீடுங்கிறீங்க. அது எனக்கு அப்படியே பழகி போச்சுங்க. அப்படிம்பாங்க. இது நல்லா போயிட்டு இருந்தா பிரச்சனை இல்ல. ஏதாவது வம்பு வராத வரைக்கும். வம்பு வந்துட்டா, அன்னைக்கே சொன்னோம் பார்த்தீங்களா, நீங்க கேட்கலாம்பாங்க. அப்ப நம்ம கேட்கலையோ அப்படின்னு நம்மள ரீதிங்கிங் பண்ண வேண்டி வரும். ஆனா, நிதானமா இருக்கிற ஒரு அறிவு இருக்கு. இந்த அறிவுக்கு நிதானம் இல்லைன்னு சொல்லிட்டேன். எந்த அகங்கார அறிவுக்கு. இன்னொரு நிதானம் இருக்கிற அறிவு இருக்கு. அது எது சொல்லுங்க பார்க்கலாம். புத்தி. அது புத்தி தான் நிதானமா இருக்கிற. இந்த மன அறிவிலேயே 4ஆ பிரிச்சுட்டோம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் 4ஆ பிரிச்சுட்டோம். இந்த ஜீவன், மனம், அகங்காரம், சிதவேதம் 3ஆ பிரிக்குது. அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த நானுக்கு ஆதாரமா இருக்கிற இன்னொரு அறிவு புத்தி. அது என்னது? நிதானமான அறிவு. அது என்ன பண்ணுது? ஏங்க நீங்க சொல்றீங்க, இது வேணும்னு கேட்கறீங்க. இது ஏதாவது வெயில் காலத்துல சாப்பிட்டு வயித்து வலி வந்தாலோ, இல்ல வயித்துல புழு வச்சாலோ, இல்ல வேற ஏதாவது கெமிக்கல் இருந்தாலும் என்ன பண்றது? ஏற்கனவே பல பதிவுகள்ல இதே மாரி நம்ம ஏதாவது சாப்பிட்டதா ஒரு ஞாபகம் எனக்கு இருக்குதே. அதனால வேண்டாமா? வேணுமா? ஆனா அது நடுநிலையில் இருக்குதுங்க. அதுதான் நிதானத்துல இருக்குது. நடுநிலையில இல்லன்னா நிதானத்துல இருக்காது. அப்புறம் இந்த அகங்காரம் என்ன பண்ணும் தெரியுமா? ஸ்பீடு படுத்தும் புத்திய. இப்போ நீ உடனடியா கன்சிடர் பண்ணி சொல்றியா? நீ லேட்டா சொல்றதுக்குள்ள அந்த ஆளு ஐஸ் வித்துட்டு எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொல்லுவான். அதுல என்னமோ சொல்லுவாங்கல்ல, இந்த என்னமோ நீன்னு வரும். அது கூட மறந்து போச்சு எனக்கு. இது ஐஸ்ல அது இருந்தா நல்லது. வெண்ணிலா இருந்தா நல்லது. அது நமக்கு உடம்புக்கு நல்லது. அப்படிங்கிற மாரி சில பேர் சொல்லுவாங்க. அப்ப அந்த ஐஸ் தீர்ந்துரும். அப்போ அது ஐஸ்காரன் போயிட்டான்னா, அப்புறம் இன்னொரு நாளைக்கு நாளைக்கு தான் வருவேன். இன்னைக்கு அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு நல்ல விதமா இன்ட்ரெஸ்ட்டா சாப்பிடலான்னு பார்த்தேன். இன்னைக்கு டைமும் இருக்குது. நீ சீக்கிரமா சொல் புத்தி அப்படின்னு அத அவசரப்படுத்தும். இதே அகங்காரம் தான். அப்புறம் அது பார்க்கும். சரி இது என்னடா இது பிரஷர் குடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சித்தத்துல இருக்கிறத ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணிட்டு, சரி, சரி ஏதோ சின்ன பிரச்சனை வரலாம். பெருசா ஒண்ணும் வராதுன்னு நெனைக்கிறேன். சரி கொஞ்சம் துணிச்சலா தான் குடுத்துக்குவோமே. சரி, சரி செஞ்சுக்கோ போ அப்படின்னு புத்தி ஓகே குடுக்கும். அப்பதான் அகங்காரம் செயல்பட முடியும். அதுக்கு முன்னாடி உள்ள மனசு கமாண்ட் வராது. ஆனா, மனசு நெனைக்கும். ஓ! இந்த ஐஸா? இது எப்படி? அப்புறம் முயற்சி பண்ணி வாங்கலாமா? அப்படின்னு அகங்காரத்த தூண்டி விடும். அப்புறம் இந்த புத்திகிட்ட கேட்கும். இது கன்ஃபார்ம் பண்ணும். இதெல்லாம் ஓகே ஆகுறதுக்கு உள்ள சித்தம்னு ஒண்ணு இருக்குதே. அதுல இருக்கிற பழைய பதிவு அதுதான் தூக்கி போடும். இந்த பேரேட்ல என்னென்ன ரெக்கார்ட் ஆயிருக்குது அப்படின்ட்டு. மஞ்ச கலர்ல இருந்தா அது நல்ல ஐஸா? லேசா முந்திரி பருப்பு கூட போட்டிருக்கானா பாரு 2 போட்டிருக்கானா? இல்ல பாதியா குறைச்சுட்டாங்களா பாரு அப்படிங்கும். ஆமாமா 1/2 முந்திரி பருப்பு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லும் அது. அப்புறம் அது நல்லதுதான். அப்ப கொஞ்சம் சாப்பிடலாம். தப்பில்ல. அப்படின்னு முடிவுக்கு வரும். இது முடிவுக்கு வரதும் சித்தமும் அனுமதிக்கணும். அப்போ மனசு அனுமதிக்கலைன்னா, அகங்காரமோ, புத்தியோ ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப மனதுங்கிற அந்த முழுமையானது இருக்குது. அப்போ இதுக்கு இந்த நிதானமான இருக்கிற அறிவுன்னு சொல்லி புத்திய சொன்னோம். அப்படியானா, இதுக்கு ஆத்தரைஸ்டு அறிவு எது? மனசு. கன்ஃபர்மேஷன். உறுதியா எனக்கு வேணும்னு சொன்னதும் அதுதான். முடிச்சிரு அப்படின்னு ஓகே பண்றதும் மனசுதான். ஆனா, அந்த ஓகே பண்றதுக்கு முன்னாடி
சித்தத்துல இருக்கிற அந்த பழைய இது ரிவர்ஸ்ல பெரிய பயம்ங்கிற கியர போட்டு இழுத்ததுன்னா, இந்த மனசு பின்வாங்கிரும். தயங்கி நின்றும். அதுதான் உண்மை. அப்போ அது அடிப்படையா இருக்கிறது மனசு. ஆனா, அந்த மனசு முடிவெடுக்க ஆதார அறிவா இருக்கிறது சித்தம். அப்போ அடிப்படை அறிவு, ஆதார அறிவு, நிதானமான அறிவு, நிதானம் குறைவாகவும், நிதானமே இல்லாமலும் இருக்கக்கூடியது அகங்கார அறிவு. இப்படி 4 விதமா அந்த ஜீவன்கிற அறிவு கீழ்நிலையில செயல்படுது. ஆனா, ஜீவன் மாத்திரமா இருக்கிற அறிவு, இந்த புறநிலையில இருக்கக்கூடிய அந்த அறிவுல தொடர்பு கொள்வது இல்லை. அதை அது ஒத்துக்கொள்வதும் இல்லை. ஆனா, அதுதான் இந்த மனதாக மாறியிருக்கிறது. அப்ப கீழ்நிலைக்கு இறங்கி வந்தது, அதே ஜீவசக்தியாகி வாயு தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்போ இந்த ஜீவசக்தியாகிய வாயுவா, மனதா அதாவது மனது எப்போ வந்தது? சலனமாகிய மாயை. எதுக்கு? ஜீவனுடைய சக்திக்கு சலனமாகிய மாயை உண்டான போது, அந்த மாயையிலிருந்து, அந்த சலனத்திலிருந்து வந்ததுதான் இந்த மனம். இப்ப மாயை முதலில் வந்ததா? மனம் முதலில் வந்ததா? அப்படின்னு கேட்டா, சலனம் தான் முதலில் வருது. அதிலிருந்து வந்தது தான் இது நமக்கு சாமி 1ஆம் அத்தியாயத்திலே தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்போ இந்த மாரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த அறிவு தான் எல்லா நிலையிலும் செயல்படுது. அப்ப சாதாரண நிலையில தான் பெரிய பெரிய சார்ட்டர்ட் அக்கவுண்ட் பிரெயின்லாம் அப்படியே சூப்பர் பிரெயின் அவங்களுக்கு இருக்குது. அவ்வளவு ஞாபக சக்தி, அவ்வளவு நிதானம், அவ்வளவு துல்லியம். அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. லெக்சரர், புரொஃபசர்லாம் பாருங்க. அவ்வளவு தூரம் பாயிண்ட் அவுட் நோட் பண்ணி வச்சு, அவ்வளவு அக்யூரேட்டா பேசுறாங்க. அதெல்லாம் சாதாரண காரியமா? விசேஷம் தான். அவங்க மனசும் ஒருமுகப்படுது. இல்லைங்கல. ஆனா, இதுல அந்த பரிபூரணம், அந்த முழுமைங்கிறது இல்ல. என்னது? தடையுள்ள அறிவு, குறை அறிவுன்னு அர்த்தம். அது அங்க எதா இருந்தாலும், அது குறை அறிவு தான். கம்ப்ளீட் கிடையாது. அதாவது அது ஒரு நாலெட்ஜ்ன்னு சொல்றாமலொழிஞ்சு, விஸ்டம்ன்னு சொல்ல முடியாது. அறிவு, பெற்றுக்கொண்ட அறிவு. அதாவது செயற்கையான அறிவு அப்படிங்கிற மாரி தான் அத சொல்ல முடியும் ஒழிஞ்சு, அது ஆர்ட்டிபிஷியல் மாரி தான். இன்டலெக்சுவல் ஜிம்னாஸ்ட் அது வித்தியாசமா காட்டி, அவரவர் மனது அவரவருக்கு சாதகமா பேசும். அவர் சொன்னத நியாயப்படுத்துறதுக்காக பேசும். இதோ அகங்காரத்தினுடைய இன்னொரு குணம். இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எல்லாம் கூட இந்த அகங்காரம் எப்படியெல்லாம் செயல்படுது அப்படின்னு நீங்க நோட் பண்ணணும். அப்புறம் புத்தி எப்படியெல்லாம் செயல்படுதுன்னு நீங்க நோட் பண்ணணும். அப்புறம் சித்தம் எப்படி செயல்படுது? மனசு எப்படி செயல்படுதுன்னுலாம் நோட் பண்ணா, இதுதான் இந்த பொய்யான நான். நான் யார் விசாரணை கேட்டீங்கல்ல? இப்போ இந்த பாருங்க, இந்த பொய்யான நான், நிலையில்லாத நான். அதாவது சலனத்தோடு கூடிய சலனத்தினால் வந்த நான் தான் இது. இந்த சலனத்தினால் வந்த நானு, இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு இருக்குது. அதனாலதான் அண்ட சராசரங்கள் ஒன்று பொய்யல்ல. வெளிதிலிருந்து நம்ம ஒரு பூமி இருக்குது. அந்த பூமி மேல ஒரு பீடம் செய்றோம். அப்புறம் ஒரு விளக்கு செய்றோம். அந்த விளக்கு அந்த பீடத்து மேல வைக்கிறோம். அப்புறம் விளக்கு பொருத்துறோம், பயன்படுத்துறோம். இப்ப இந்த பூமிக்கு பூமி என்றும், விளக்குக்கு விளக்கு என்றும், விளக்கு பீடத்திற்கு விளக்கு பீடம் என்றும் சொல்ல வேண்டும். ஆனால் இவைகளுக்கு அடிப்படை என்னது? மாயை தான். அகங்காரத்தினால எல்லாம் உண்டாக்குனீங்க, எல்லாம் செஞ்சீங்க. ரைட், ஓகே. பீடம் செஞ்சாச்சு, விளக்கு செஞ்சாச்சு, விளக்கு திரிச்சு பண்ணியாச்சு, எண்ணெய் ஊத்தியாச்சு, தீப்பெட்டி செஞ்சாச்சு, விளக்கு பொத்தியாச்சு, எல்லாம் மெழுகு திரி எல்லாம் பண்ணியாச்சு. பிரச்சனை எங்க வந்திருக்குது? மாயையாகிய சலனத்திலிருந்து தான் இவ்வளவும் உண்டாச்சு. அப்ப இந்த பொய்யான நான் என்ன செய்யுது? நிலையில்லாத ஒரு விஷயங்கள உருவாக்குது. அது என்னைக்குனாலும் இல்லாம போப்போது. மாறக்கூடியது. மாற்றத்திற்கு உட்பட்டதுன்னு அர்த்தம். அப்போ மாற்றத்துக்கு இடையில இருக்கிற மாறாத ஒன்று தான் மெய் நான். அதை கண்டுபிடிக்கணும். அதனால நான் யார் விசாரணை பண்ணுங்க. அப்ப நித்தியத்துவம் எதுன்னு பாருங்க. இதெல்லாம் நிலையாமையில் இருக்குது. அப்படின்னு நமக்கு வேதம், வேதாந்தம் சொல்லித் தருது. இதத்தான் ரமண மகரிஷி, நான் யார் விசாரணைக்கு போங்க அப்படின்ட்டு. இப்ப உங்களுக்கு நேரம் ஆயிருக்கு. அதனால கொஞ்சம் ஒரு சுகத்துக்காக ஒரு சின்ன ஒரு கதை மாரி சொல்லிட்டு, ஒரு சின்ன கதை, குட்டி கதை தான் சொல்லிட்டு, ஓரளவுக்கு இத சரி பண்ணிக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் பரவால்ல. நல்ல தெளிவான நுட்பமாவும் போயிருக்கிறோம். அதாவது தேவர்கள், அசுரர்கள் 2 பேரும் பிரம்மா கிட்ட போய் கேட்கறாங்க. எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விசேஷமா உங்கள மாரி சில ஆற்றல்கள்லாம் வந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறோம். அதனால நீங்க பெரியவரு. நீங்க எதா இருந்தாலும் நீங்க தான் எங்களுக்கு மூலம்.
உங்கள நாங்க மதிக்கிறோம். அப்படின்னு அசுரர்கள்லாம் நேரா பிரம்மா தேவர்ட்ட பார்த்து இந்த மாரி கேட்ட உடனே, அ அ "நீங்களே அத செஞ்சுக்கோங்க. உங்களுக்கே வரும்" அப்படிங்கிறாரு. "நீயே அது மாரி நீங்களே செஞ்சுக்கோங்க போங்க" அப்படிங்கிறாரு. "அப்படியா? எங்களே செஞ்சு அப்ப எங்களுக்கும் நல்லா தெளிவு இருக்குன்னு நெனைக்கிறீங்களா? சரி, சரி" அப்படின்ட்டு நான் யாரு? நம்ம உடம்பு தான். நல்லா தெரியுதே. ஆமா. இதுதானே பயன்படுத்துறான். இதுதான் சுகம் குடுக்குது, எல்லாம் குடுக்குது. சரிதான். அப்ப நம்ம உடல் தான் அப்படின்னு அசுரர் போயிர்றாங்க. இதே மாரி தேவர் வந்து கேட்கறாங்க. அவிங்கட்டயும் அவரு ஒரே மாரி சமநிலையில பெற்றமானது. அந்த மன சமநிலை பெற்றவர்ன மாரி, அந்த பிரம்மா வந்து அதே மாரி சொல்றாரு. பொய் சொல்லக்கூடாதுல்ல. அப்படிங்கிறனால நம்ம ஒரு உண்மைய சொல்லலாம். அப்படிங்கிற அடிப்படையில, நீங்களே வச்சுக்கோங்க. நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். நீங்களே பாருங்க. அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுறாரு. அப்ப அவிங்க பார்க்குறாங்க. ஓ! அப்ப உடம்பு தானாட்டுருக்குது. சரி. உடம்பு தான் நம்ம. சரி உடம்பு தான் எல்லா வகையிலும் பயன்படுது. அப்படின்னு அவைங்களும் போறாங்க. போயிட்டு கொஞ்ச தூரம் போம்போதே, கொஞ்சம் புத்தி வந்து அதிகம் அப்படிம்பாங்க. புத்தி உள்ளவர்கள் தான் தேவர்கள்ம்பாங்க. இமையான அண்டத்தர்ன்னா, கொஞ்சம் கவன சக்தி வைக்கிறவங்கன்னு அர்த்தம். கவனம் சிதறாதுன்னு அர்த்தம். அதான் இமையான அண்டத்தார்ன்னு சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் யோசிக்கிறாங்க. எப்படி உடம்பா இருக்க முடியும்? உடம்பு சில சமயம் மாறுது. கையே இல்லைனாலும் நம்ம இருக்கிறோம். ஒரு கண்ணே போயிட்டாலும் இருக்கிறோம். அப்ப இது எப்படி உடம்பு நான்னா பாகம் நகத்த வெட்டினா நம்ம இருக்கிறோம். முடிய வெட்டிட்டா நம்ம இருக்கிறோம். அப்புறம் இது என்னதான் கணக்குன்னு புரியலையே! அப்படின்னு அவைங்களுக்கு கொஞ்சம் யோசனை வந்துருது. அப்புறம் தான் அவங்க இதுவல்ல ஒண்ணு ஒண்ணா தள்ளுறாங்க. அப்ப அசுரர்கள் உடம்புங்கிற நிலையிலனால தான் உடம்புக்கு தேவையான ஏற்பாட செய்யறதுக்காக மன ஒருமுகப்பாட உலகப் பொருள் மேல இருக்கிற மோகத்துல ரஜோ குணத்த வளர்த்துட்டு, தமோ குணத்த வளர்த்துட்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அவைங்கெல்லாம் அசுரராக வாழுகிறார்கள். வீர தீர சூரர்கள்ம்பாங்க. அந்த மாரி அவங்க என்ன பண்ணிர்றாங்க, உலகப் பொருளுக்காக காமிய தவம் இருந்து, அந்த தவம் ஒருமுகப்பட்டனால, இதே பிராணன கொண்டு மனத ஒருமுகப்படுத்தி, அவங்க பல விஷயங்கள சாதிச்சு, பாருங்க அட்டமாசித்து கூட ஆடுறோம், அப்படின்னு ஆடுறாங்க. அப்ப அப்படியெல்லாம் ஆடுனதுனால அவங்க ஞானம் பெற்று விடவில்லைங்கிறது தான் பொருள். அப்ப இது வேறு. தன்னை அறிவது வேற, அஷ்டமா சித்தி ஆடுவது என்பது வேறு. அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கிறோம். அப்படி தேவர்கள் வந்து, சரி அப்ப இதெல்லாம் நம் பஞ்சேந்திரியமா? அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்ப பிராணன் தானா? மனம் தானா? இப்படி ஒண்ணொண்ணா விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு தான் கடைசியில அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அது நம்ம லேசா இப்ப லைட்டா மட்டும் சொல்லுவோம். சாட்சி தான் நானு. இதை காண்பவன் தான் நானு. எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற தூய அறிவு தான் நானு. தூய வெளி, தூய சாட்சியா இருக்கிறது தான் நானு. அப்படிங்கிறத தேவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தோன்னே, அவங்க முகத்துல பிரகாசம், திருப்தி, தெளிவு, ஆனந்தம் எல்லாம் வந்து சேருது. அப்போ அந்த நிறைவு, பயமின்மை, அந்த பிரேவ்னஸ், கம்பீரம், தெய்வீக கம்பீரம் எல்லாம் உண்டாகுது. பொலிவு எல்லாமே உண்டாகுது. அப்ப சாந்த மனது, அப்போ அமைதியா பார்க்கிறது, கூர்ந்து கவனிக்கிறது. அப்ப இது எல்லாமே அவங்களுக்கு வந்து சேர்ந்துருது. அப்ப நான் யார் விசாரணை மூலியமா பயம் நீங்குகிறது, தெளிவு பிறக்கிறது, சாந்தி பிறக்கிறது, ஆனந்தம் பிறக்கிறது. இப்படிங்கிறத நம்ம இதுலருந்து ஓரளவு புரிஞ்சிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு இந்த கதைய சொன்னது மூலியமா ஓரளவுக்கு இத நெருக்கி கொண்டு வந்துட்டோம். இன்னொரு வகையில ஜடத பரதர்ன்னு ஒருத்தர். அந்த ஜடபரதர் என்ன பண்றாரு, ஒரு ஒரு அசுரன் வந்து அம்மாஞ்சி பிடிச்சு போட்ட மாரி இவர பிடிச்சு போட்டுறாங்க. பல்லக்கு தூக்கிட்டு போறாரு. "சீக்கிரமா போ, சீக்கிரமா போன்னு" மேல இருந்துட்டு அவர் சொல்றாரு. அப்புறம் இவருக்கு அங்க எறும்பெல்லாம் மிதிக்கக்கூடாதுன்னு கால அகட்டி நடக்கும்போது, பக்கத்துல இருக்கவங்ககிட்ட "எதுக்குடா இப்படி ஆட்டிட்டு நடக்கிறீங்க?" "புதுசா வந்து சேர்ந்தவர் இப்படி பண்றாருங்க" அப்படின்னா, "அப்படி யார் அது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்புறம் "கீழ இறக்குங்க பல்லக்குன்னு" கேட்டா, என்னன்னா, "ஏன் இப்ப நீ இப்படி நடந்துட்டு இருக்க? ஆள் நல்லா தான் இருக்கிற. எதுக்கு உன் கால்ல எதுவும் காயமான்னு?" கேட்கறாரு. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எறும்பு கிறும்பு இருக்குது" அப்படின்னு. "சும்மா பாரம் தூக்க முடியலங்கிறதுக்காக அங்க இங்கேயும் ஆடுறியா? நான் எங்கேங்க உங்கள சுமக்கிறேன்? பூமி தான் எல்லாத்தையும் சுமக்குது. என்ன? நானும் ஒண்ணும் சுமக்கல. என்னையும் பூமி தான் சுமக்குது. என்ன? அது மாரி உங்க மேல நிக்கிற இந்த பல்லக்கையும் அதுதான் சுமக்குது. அந்த பூமிய ஆகாசம் சுமக்குது. அப்ப எல்லாத்தையும் அந்த பரபிரம்மம் சுமக்குது. அதனால இங்க யாரும் எதையும் சுமக்கலைங்க. ஆஹா! இது அப்பேற்பட்ட ஞானமா இருக்குதே! அப்படின்னு அவர்கிட்டயே அவரு உபதேசம் வாங்கிக்கிறத சொல்லுவாங்க. அப்ப இந்த நான் யார் விசாரணை இப்படியெல்லாம் சில நுட்பமா போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா?
அதே மாரி இன்னொரு கதையும் கூட இதே மாரி உண்டு. அப்புறம் ஒரு ராஜா யாரு? பிரம்மம் யாரு? அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரிபு நிடதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரிபு முனிவர் நிடதர தேடி வருவாரு. கல்யாணம் ஆகி, சம்சாரம் ஆகி, சன்னியாசி வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தான. இவரு உபதேசம் வாங்கி அத ஃபாலோ பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வருவாரு. அப்ப ராஜா ஊர்வலம் அங்க வந்துட்டு இருக்கோம். பக்கத்துல ஒரு சாதாரண நாட்டுப்புறத்தா மாரி ஒரு வேஷம் போட்டு ரிபு வந்திருப்பாரு. ரொம்ப சுருக்கமா தான் சொல்றேன். வந்திருப்பாரு. அப்புறம் உடனே பக்கத்துல இருக்க ஆள்ட்ட அப்படி தட்டி குடுத்து, "ஐயா, நான் கொஞ்சம் உயரம் கம்மி. அங்க என்ன வந்துட்டு இருக்குன்னு நான் கொஞ்சம் பார்க்கலாமா?" அப்படின்னேன். சரி, நாட்டுப்புறத்தான் தானே அப்படின்ட்டு இவரு தோள் மேல தூக்கி வச்சுப்பாரு. உடனே தோள் மேல ஏறி உட்காந்துக்குவாரு. உட்காந்துட்டு பார்ப்பாரு. அங்க அ அங்க என்னய்யா தெரியுது? நீங்க சொல்லுங்க. இப்போ எனக்கு ஒண்ணும் கொஞ்சம் புரியுற மாரி சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் கிராமத்தானாளுக்கு எனக்கு சரியா தெரியாதும்பாரு. அப்போ அங்க பெருசா ஒண்ணு யானைன்னு ஒண்ணு கருப்பா இருக்குதா? அதுக்கு பேரு யானை. அதாவது கீழ இருக்கு பாத்தியா? பெருசா இருக்கா? கருப்பா இருக்கா? அதுக்கு பேரு யானைன்னு பேரு. அதுக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு பாரு. ஆடை, ஆபரணம், ஜிகினா எல்லாம் மின்னுது பாத்தியா? அவர்தான் ராஜா. அவர் தலையில கிரீடம்லாம் வச்சிருக்குது பாரு. அதுதான் ராஜா. கீழ இருக்கிறது யானை, மேல இருக்கிறது ராஜா. இங்க ராஜா, யானைங்கிற அளவுல எனக்கு விளங்குதப்பா. ஆனா கீழ் மேல்ன்னு சொல்றியே, அதுதான் எனக்கு புரியல. அப்படின்னு அந்த கிராமத்தான் சொல்றாரு. உடனே, ஆஹா! இது நம்ம குரு அல்லவா இப்படி கேள்வி கேட்பாரு. அப்படின்னு டக்குன்னு நிடதருக்கு ஞாபகம் வந்து, ஐயா நீங்க யாரு? கொஞ்சம் உண்மைய சொல்லுங்க. நான் தான் உன் குரு. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு, சாதாரண உலகவாசியாட்ட, நீ ஞானத்த மறந்துட்டு, நான் யாருங்கிறத மறந்துட்டு இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கிறியே. அத ஞாபகப்படுத்தலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. சரி, அப்போ மேல் கீழ்ங்கிறது ஒண்ணும் இல்ல. எல்லாம் ஒண்ணுதான். அப்போ மேல கீழங்கிறது கிடையாது. பிரம்மத்துல வந்து அபேதமே ஞானம். அத புரிஞ்சுக்கிறது தான் மெய் நான். அப்ப மெய் நான்ங்கிறது அபேதமாகிய ஞானத்தை உணர்ந்து கொள்ள தகுதி வாய்ந்தது. அதுதான் தூய சாட்சி அப்படிங்கிறது நம்ம ரொம்ப உறுதியாவும் தெளிவாவும் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். அப்படி நித்தியத்துவமான அந்த தன்மையை ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியும் அடையணும். அதுக்குதான் நித்திய அநித்திய வஸ்து விவேகம் அப்படிங்கிற அந்த ஃபைனல் ஸ்டேஜ் விசாரணையில மாயைங்கிற சாலனம் நின்று மெய்ங்கிறத உணர முடியும். அப்ப மெய் நான் உணர முடியும். பொய் நான் இன்னது என்று அறிய பிரித்தறிஞ்சு மெய்யான நான் தான் உண்மையான நான்கிறது உணர முடியும். அப்படிங்கிறது 3வது பார்ட்ல ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டோம். சின்ன 2க்கு 3 கதைகள் மூலியமாவும் சிம்பிளா தெரிஞ்சிட்டோம். அடுத்து 3வது பார்ட்ல இன்னும் ஒரு விசேஷமா, வித்தியாசமா பண்ணலாம். அதோட அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கூடி அமைகின்றேன். இன்னும் அடுத்து 4வது பாகம் நான் யார் விசாரணை தொடருவோம் என்று சிவானந்தர் அருளால், மகான்கள் அருளால் இது சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம ஐயா நமஸ்காரம். நன்றிங்கய்யா. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ஆழமாவும் அறிவு பத்தின இவ்வளோ வெரைட்டி இருக்குதா அப்படிங்கிறத நான் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம். 10:44 ஆச்சு. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். சரிங்க, அப்போ நம்ம நிறைவு பண்ணிடலாம். ஆத்ம சரி, ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.